पद्य चयनिका के आधार पर कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए। मैथिली शरण गुप्त। प्रस्तावना मीन्स मुन्नुरे। श्री मैथिली शरण गुप्त राष्ट्र कवि माने जाते हैं। मैथिली शरण गुप्त வந்து தேசிய கவின்னு சொல்கிறாங்க. சாகேத் उनका महाकाव्य है. साकेत வந்து அவர் எழுதின பெரிய காவியம். पंचवटी जयद्रथवध आदि उनके खंड काव्य हैं. पंचवटी जयद्रथवध இதெல்லாம் வந்து அவர் எழுதின குறுங்காவியம். उनकी कविताओं में दोनों कला सौंदर्य और भाव सौंदर्य भरे हैं. அவர் எழுதின கவிதைகளை கலைகளோட அழகும் உணர்ச்சிகளோட அழகும் நிரம்பி இருக்கும். पाठ्य पुस्तक में दी गई कविताओं के आधार पर कवि की काव्य क्षमता के बारे में देखिए. இந்த புக்கில் எழுதியிருக்க கவிதைகள் மூலமாக ஆதாரமாக கவியோட இந்த திறமையை நீங்கள் பாருங்கள். देशभक्त कवि मैथिली शरण गुप्त महात्मा गांधी जी से प्रभावित थे. कवि मैथिली शरण गुप्त महात्मा गांधी जियाल ஈர்க்கப்பட்டார். गुप्त जी महान देशभक्त थे. गुप्त जी வந்து ஒரு கிரேட்டான தேசபக்தர். उनको भारत देश से बड़ा प्यार है. அவருக்கு இந்தியா நாடுனா ரொம்ப பிடிக்கும். प्रस्तुत किताब में गुप्त जी की मातृभूमि नामक कविता दी गई है. இந்த புக்கில் வந்து குப்தஜியோட மாத்ருபூமி பேருடைய கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க. कवि इस कविता में मातृभूमि भारत की वंदना करते हैं. கவி வந்து கவிஞர் இந்த கவிதையில் வந்து தாய்நாட்டை பற்றியும் பாரத் கி வந்தனா இந்தியாவை பற்றியும் பாராட்டுறாரு. कहते हैं कि हे भारत भूमि சொல்கிறாரு, பாரத தாய் திருநாடே, नील आकाश तुम्हारे तट पर सुंदर है. நீல ஆகாயம் உன்னோட கரையில் அழகாக இருக்குது. सूर्य और चंद्र दोनों तुम्हारे मुकुट हैं. சூரியனும் சந்திரனும் உங்களோட மகுடம். समुद्र तुम्हारी मेखला है. கடல் தான் உங்களுடைய ஆன்மா. नदियों में प्रेम बहता है. நதிகளில் வந்து அன்பு பாய்கிறது. பக்ஷி பக்த் ஜன் பன்கர் கீத் காத்தே हैं. பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பக்தர்களாக ஆகி வந்து பாட்டு பாடுது. பாதல் பானி பர்சாக்க துமாரா அபிஷேக் கர்த்தே हैं. க்ளவுட்ஸ் வந்து மழையை பொழிஞ்சு உன்னை வந்து அபிஷேகப்படுத்துது. ஹே பாரத், हे भारत ताई तिरुनाडे, तुम्हारी आकृति नारायण की आकृति के समान है. உன்னோட உருவம் நாராயணனோட உருவம் மாதிரி இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. வியோக் श्रृंगार பிரிவு. कपिलवस्तु के राजकुमार सिद्धार्थ मुक्ति का मार्ग खोजने जंगल में जाते हैं. கபிலவஸ்துலோட ராஜ்குமார் சித்தார்த் வந்து முக்தி அடையிறதுக்காக வந்து முக்தியை தேடி காட்டுக்கு போகிறாரு. उनकी प्रिय पत्नी यशोधरा का दिल दुखता है. அவருடைய பிரியமுள்ள ஒய்ஃப் யசோதராவோட மனசு துக்கமடையுது. सखी वे मुझसे कहकर जाते नामक कविता में कवि यशोधरा के वियोग का वर्णन करते हैं. सखी वे मुझसे कहकर जाते என்ற பெயருடைய கவிதையில் கவி வந்து யசோதராவோட பிரிவு பத்த வர்ணன் வந்து சொல்லியிருக்காரு. யசோதரா अपनी सहेली से कहती है कि யசோதரா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா, மேரி காம்னா है कि என்னோட ஆசை என்னன்னா வே ஜங்கிள் ஜாயே, அவரை வந்து காட்டுக்கு போட்டோம். வஹா தபஸ்யா கர்க்கே சித்தி பிராப்த் கரே, அங்கே தவம் செஞ்சு முக்தி அடையட்டும். மேரே துக்கு கி கல்பனா கர்க்கே வே துக்கி நா ஹோவே, என்னோட துக்கத்தை கற்பனை பண்ணி அவர் துக்கம் அடையக்கூடாது. மை ஷிகாயத் பி கர்னா நெய் சாத்தி, நான் கம்ப்ளைண்டும் பண்ண விரும்பலை. क्योंकि वे अब मुझे पहले से अधिक बातें हैं. ஏன்னா அவர் இப்போ முன்னே விட இப்போ என்னை ரொம்ப சந்தோஷம் அடைய வைக்கிறாரு. योग श्रृंगार का एक अद्भुत उदाहरण है. பிரிவு சிங்காரத்தோட இது ஒரு அற்புதமான உதாரணம். जाये सिद्धि पावे वे सुख से दुखी ना हो इस जन के दुख से. अलंकार अलंकार के कारण काव्य का सौंदर्य बढ़ता है. अलंकारनத்தோட காரணத்தால் காவியத்தோட அழகு தான் அதிகரிக்கிறது. फिर भी यदि अलंकारों का प्रयोग जरूरत से ज़्यादा हो जाता तो काव्य नीरस हो जाता. இருந்தாலும் அலங்காரங்கள் வந்து பிரயோக உருவத்தில் ஜரூரத் சே ஜாதா ஹோ, தேவைக்கு அதிகமாக இருந்தால் காவியம் வந்து மந்தமாயிடும்.
कवि की मातृभूमि कविता में अलंकारों का सुंदर प्रयोग दिखाई पड़ता है. कवियोட मातृभूमि कविதையில अलंकारங்களை வந்து அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. इस कविता में कवि भारत की आकृति की भगवान नारायण की आकृति से तुलना करते हैं. இந்த கவிதையில கவிஞர் வந்து இந்தியாவோட உருவத்தை கடவுள் நாராயணனோட உருவத்தோட எடை போடுறாரு. एक सचमुच अनोखा है, இது உண்மையிலே தனித்துவமானது. इसमें सांग रूपक अलंगा है, இதில் வந்து இசை உருவகப்படுத்தி இருக்கு. சுரபித் சுந்தர் சுகத் சுமன் इसमें अनुप्रास की चटा है, இதில் வந்து अनुप्रास வந்து இருக்கு. करते अभिषेक पयोध हैं इसमें मानवीकरण है, இதில் வந்து மனிதமயமாக்கல் இருக்குது. सरल भाषा कथित बात को प्रभावशाली बनाने के लिए अलंकारिक भाषा जितना आवश्यक है उतना ही सरल भाषा भी आवश्यक है. சொல்கிற விஷயத்தை நல்லா அஃபெக்டாக சொல்லணுன்னா அலங்காரிக் பாஷை வந்து எவ்வளோ அவசியமோ அதே போல் ஈஸி லாங்குவேஜும் ரொம்ப அவசியம். भाव को पाठकों तक पहुँचाने के लिए सरल भाषा ही उपयुक्त भाषा है. உணர்ச்சிகளை படிப்பவர்களை சென்றடையணும்னா ஈஸி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணும். यशोधरा के वियोग दुख का वर्णन करते समय कवि सरल भाषा का ही प्रयोग करते हैं. யசோதராவோட பிரிவு துக்கத்தை வர்ணனை பண்ண சொல்ல கவி வந்து ஈஸி லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. यशोधरा कहती है कि हम अंसे अंसे अपने पति को युद्ध में भेजने वाली शत्राणी हैं. யசோதரா சொல்கிறா, நாங்கள் சிரிச்சுக்கிட்டே எங்கள் ஹஸ்பண்டை போருக்கு அனுப்புகிற சத்திரிய பெண்கள். फिर भी वे मुझसे कहे बिना चले गए, இருந்தாலும் அவர் என்கிட்ட சொல்லாமையே போயிட்டாரு. स्वयं सुसज्जित करके शन में प्रियतम को प्राणों के प्रण में हमें भेज देती हैं रण में छात्र धर्म के नाते सखी वे मुझको कह जाते. भाषा लैंग्वेज गुप्त जी भाषा सुगत कड़ी बोली भाषा है. गुप्त जीயோட लैंग्वेज வந்து ஒரு இனிமையான लैंग्वेज. फिर भी संस्कृत शब्द भी पाए जाते हैं. இருந்தாலும் அவர் संस्कृत वर्डெல்லாம் வச்சு எழுதியிருக்காரு. मातृभूमि कविता के अंत में गुप्त जी गाते हैं. मातृभूमि कविதையில் கடைசியில் गुप्त जी பாடுறாரு, विभवशालिनी विश्वपालिनी दुखहत्री है भय निवारिणी शांतिकारिणी सुखकत्री हैं. विशेषता गुप्त जी की कविताओं में अलंकार और भाव सही मात्रा में मिलाए हैं. குப்தஜியோட கவிதையில் அலங்காரமும் உணர்ச்சியும் கரெக்டான விகிதத்தில் கலந்துருக்கு. इसमें काव्य में 4 चांद लग गए हैं, இதனால் காவியத்துக்கு 4 நிலவு மாதிரி இருக்குது. गुप्त जी की रचनाएं एक महासागर हैं. गुप्तजीயோட நூல்கள்லாம் வந்து ஒரு பெருங்கடல். यहाँ मात्र एक बूंद का वर्णन हुआ है, இங்கே ஒரு துளி மட்டும்தான் வர்ணிச்சிருக்காங்க.